வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். கூடவே 2 முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட் வந்திருக்கு. ஒண்ணு கோட்டாக் பேங்க், இன்னொன்னு டிமார்ட். 2 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறதே யுஎஸ் அண்ட் ஈரானுக்கு நடுவிலான ஒரு பதற்றமான ஒரு பேச்சுவார்த்தைகள பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அவங்க பதற்றமாகுறாங்களோ இல்லையோ, கரெக்ட்டா வீக்கெண்ட் அன்னைக்கு வந்துடுறாங்க. வீக்கெண்ட் அன்னைக்கு வந்து நம்மள வந்து பதற்றமா உட்கார வச்சுக்கிறாங்க. நமக்கு கூட பெரிய பதற்றம் இல்ல. ஆனா, ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா கண்டிப்பா பெரிய ஒரு பதற்றம் இருக்கும். என்ன ஆகுமோ? மண்டே மார்க்கெட் போட்டு முடிச்சுருவாங்களா? இல்ல மண்டே மார்க்கெட் ஒரு வேளை இதெல்லாம் மதிக்காம ஒரு ஏற்றத்த குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு பயம் அதிகமா இருந்துட்டுருக்கும். ஏன்னா, கண்டிப்பா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்டு பண்ணிட்டு இருப்பாங்க. மண்டே எப்படி ஓப்பன் ஆகும்? அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். மண்டே நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருக்குமா? நல்ல லாபத்த பார்ப்போமா? இல்ல கேப் டவுன் ஆயிருமா? நம்ம காசெல்லாம் போயிருமா? அப்படிங்கிற ஒரு கவலையிலேயே ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, உட்காந்து என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படிங்கிறத தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ அமெரிக்கா ட்ரம்ப் என்ன தலைவர் சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கூட இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல அப்படின்ட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. சும்மா என்ன பொழப்பு இதுதானே. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, அவருடைய சோசியல் மீடியால ஒரு ட்வீட்ட போடுறது தான் ட்ரம்போட வேலையாவே வந்து இருக்கு. அவங்க கூட நடந்த ஒரு நெகோசியேஷன் எங்களுக்கு புடிக்கல. அது வந்து எங்களுக்கு இது இல்ல. அப்படி இப்படின்ட்டு வந்து ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, இப்போ தெரியப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி என்ன ட்ரம்ப் ஒரு படி மேல போய் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. ஈரானுக்கு தான் அந்த அவசியம் இருக்கு. ஏன்னா, அவங்க கிட்ட மிலிட்டரி இல்ல. அவங்க கிட்ட பேசிக்காவே மிலிட்டரி இல்ல. அவங்களுக்கு தான் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்ட்டு குதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, பொய்யான ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. இந்நேரத்துக்கு ஈரானோட மிலிட்டரி ரொம்ப வீக்கா இருந்ததுன்னா, இவன் விட்டு வச்சிருப்பான்னு நெனைக்கிறோம். யாரும் டெஃபினட்டா நெனைக்க மாட்டோம். அப்படியும் ஒரு சில பேர் நெனைக்கலாம். பட் வாய்ப்பே இல்ல. அந்த ஒரு ஊர்ல அங்க அவங்க அவங்க பக்கத்து ஊர்ல ஒண்ணு நடந்ததுல ஒரு அதிபர தூக்கிட்டு வந்தாங்கல்ல, வெனிசுலான்னு நெனைக்கிறேன். அந்த மாரி தான் இங்கேயும் வந்து நடந்திருக்கும். அந்த மாரி வீக்கான ஒரு மிலிட்டரி இருந்ததுன்னா. இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, ஊழ ஊதாரு. சும்மா வாயில வடை சுடுற ஆளு அப்படிங்கிறது நமக்கு என்னைக்கோ வந்து தெரிஞ்சு போச்சு. இப்ப ஈரான் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திரும்பவும் நாங்க அமெரிக்கா கூட யுத்தம் பண்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு ஈரான் தரப்புல இருந்து அவங்களுடைய ஒரு மிலிட்டரி அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா, கருத்த தெரிவிச்சிருக்காங்க. என்னைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பதற்றத்தோடவே நம்ம இருப்போம். இன்கேஸ் வந்து மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் ஏற்பட்டு சரிவடைஞ்சதுன்னா, கரெக்ட்டா பக்காவா வந்து ஃபோக்கஸ் பண்றத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். அப்பப்போ இடையூறுகள் ஏற்படும். மேபி இதுக்கப்புறம் பெரிய இஷ்யூ கூட ஏதாச்சும் ஒரு ஏற்படலாம். ஏற்பட்டு மார்க்கெட் இன்னும் கூட ஒரு பெரிய சரிவ கூட குடுக்கலாம். பட் என்ன நடந்தாலும் பயப்படாம, காமா இருந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து வெல்கம் பண்றதுக்கு நம்ம டெஃபினட்டா ட்ரை பண்ணணும். சேம் டைம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு பக்கம் லார்ஜ் கேப்புக்கு ஒரு எக்ஸ்போஷர் குடுக்குறோம்னா, ஒரு 40% பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மிட் கேப்க்கு எக்ஸ்போசர் டெஃபினட்டா வந்து குடுக்கணும். ஸ்மால் அண்ட் மிட் கேப்ப பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணத்தான் போறோம். பண்ணாமலாம் இருக்க போறதில்ல. பட் அது உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய வரவேற்ப பொறுத்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட்ல தான் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். அதுவும் வந்து நீங்க இந்த லெவல்ல பை பண்ணுங்க, அந்த லெவல்ல பை பண்ணுங்க அப்படின்ட்டுலாம் நம்ம எந்த இடத்துலயும் வந்து சொல்ல மாட்டோம். நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத இங்க வீடியோல டிஸ்கஸ் பண்ண முடியாதத அங்க பார்த்தீங்கன்னா, நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதனால நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அந்த நிறுவனத்த பற்றி. அதுக்கப்புறம் ஓன் டிசிஷன் உங்களாலயும் எடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் வந்து மார்க்கெட்ல ஏதாச்சும் ஒரு சம்பவம் ஏற்படுத்துனா, ஏன்னா போன டைம்லாம் பல இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைச்சது. நான் கிட்டத்தட்ட 15 ஸ்டாக் பக்கம் லிஸ்ட் போட்டு வச்சிருந்தேன். டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு. பட் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியல. காரணம் சில பல காரணங்கள் இருக்கு. இத பற்றி பலமுறை நம்ம பேசியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டா வந்து ஆதரவ பொறுத்து, அதுவும் இப்பவே நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்டாக்கோட ஏன் நிறுத்திட்டீங்கன்னு நீங்க டெஃபினட்டா கேட்கலாம். அதனால நீங்க குடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ பொறுத்து தான் பண்ணலாமா, அந்த இது எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நான் திங்க் பண்ணுவேன். ஓகே. பட் ஒரு பேலன்ஸா இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். லாங் டெர்ம்க்கு ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம்னா, இன்னொரு பக்கம் வந்து ஒரு இடைக்காலத்துக்கும் நம்ம ஒரு பக்கம் கண்ணு வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம்ல ரிட்டர்ன் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இல்லன்னா, லாங் டெர்ம் அப்படின்ட்டு லார்ஜ் கேப்ப வச்சிருந்தாலும் பெருசா ரிட்டர்ன் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் ரொம்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏமாற்றம் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா, லார்ஜ் கேப் வரக்கூடிய காலங்கள்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. குறிப்பா சில செக்டார் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு செக்டாரா வங்கி பங்குகள் வந்து இருக்கு. அத பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இப்போ இந்த பெர்க்ஷயர் ஹாத்வே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேஷ் பைல், உங்ககிட்ட இருக்கக்கூடிய பண இருப்பு
கணிசமா வந்து கூடியிருக்கு. $397 பில்லியன் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது நான் ஒன்ஸ் பார்க்கும்போது ஒரு $280 பில்லியன் கிட்ட இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது. அந்த டைம்ல பேங்க் ஆஃப் அமெரிக்கால வாரன் பஃபட் வந்து வித்தாங்க அப்படின்ட்டு செய்தி நம்ம படிச்சிருந்தோம். ஸோ பேங்க் ஆஃப் அமெரிக்கா அந்த டைம்ல நம்ம ஹோல்டு பண்ணோம். இப்பவும் ஹோல்டு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்ஸ் நான் ஜெனரல் மோட்டார் வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது டிஸ்கஸ் பண்ணது. ஸோ செகண்ட் ஸ்டாக் இந்த பிஎஸ்சியை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பிஎஸ்சி இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் பிஎஸ்சியில கணிசமா இவங்க பங்குகள வித்தாங்க. ஆப்பிள்ல வித்தாங்க. ஸோ அங்க இங்கன்னு வித்து இப்போ $397 பில்லியன் வந்து கையில இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, இந்த அமெரிக்காக்காரன் பண்ணக்கூடிய பஞ்சாயத்து. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஸோ இந்த மாரி ஒரு பெரிய தலகட்டு வந்து காச தொடர்ந்து வந்து ஆட் பண்ணிட்டே போறாங்க. மேபி ஃபியூச்சர்ல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? ஸோ இல்ல இந்த மாரியெல்லாம் நாங்க நடத்துவோம். நீ என்ன பண்ற? இந்த மாரி காசு எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கா? அப்படின்ட்டு நமக்கு உறுதியா வந்து தெரியல. ஏன்னா இவ்வளோ பெரிய பணம் இருக்கிறவங்க, அதாவது கணிசமா பல பெர்சன்டேஜ் பங்குகள வந்து ஹோல்டு பண்ணுவாங்க. இவங்கலாம் ஒரே நாள்ல வித்துட்டு போ முடியாது. அவங்க நல்ல லாபத்தில விக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, அவங்க வித்து ரீட்டெயிலர்ஸ் கிட்ட குடுத்துட்டு, பணத்த வச்சுட்டு அடுத்த ஒரு டவுன்ஃபாலுக்காக வெயிட் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் எனக்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும், ஸோ நம்ம ஒரு மார்க்கெட் ஃபால வந்து பிடிக்க ட்ரை பண்ணுவோம். மேபி நடக்கலாம், இல்ல நடக்காமலும் போகலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது. பட் நம்மகிட்ட ரிசர்வ்ஸ் வந்து எப்பவுமே வந்து வச்சுக்கலாம். ஸோ ரிசர்வ் நம்ம வச்சிருந்தோம்னா, பெரிய அளவுக்கு பதற்றம் அடைய வேண்டாம். நம்ம போர்ட்ஃபோலியோ மேபி வந்து ஒரு நல்ல சரிவ வந்து சந்திக்கலாம். ஆனா, அதே நேரத்தில நம்ம கையில கேஷ் இருக்கும். புதுசா பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம கன்சிடரும் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால கரெக்ட்டா வந்து பிளான் படி போங்க. எல்லா காசையும் எடுத்து யுட்டிலைஸ் பண்ணிறாதீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, கோடக் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ கோடக் பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த காலாண்டுல பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ அவங்களுடைய லாபம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 4027 கோடியா இருக்கு. இது வந்து ஸ்டாண்ட் அலோன் பெர்ஃபார்மன்ஸ். இதே நம்ம கன்சாலிடேட்டட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது 5000 கோடிய வந்து தாண்டி இருக்கு. இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டரான ஒரு குவார்ட்டரா கோடக் பேங்க்குக்கு வந்து அமைஞ்சிருக்கு. 5423 கோடி, கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் உயர்ந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. என்னன்னா, புரொவிஷன வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 36% பார்த்தீங்கன்னா, புரொவிஷன் வந்து கட் ஆயிருக்கு. 560 கோடி கிட்ட இந்த காலாண்டுல புரொவிஷனா வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ HDFC பேங்க தவிர பெரிய அளவுக்கு புரொவிஷன் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பேங்க் இன்னும் பார்க்காம தான் இருக்கோம். இந்த காலாண்டு ஆக்சிஸ் பேங்க் கூட ஒரு பெட்டரா நெறைய புரொவிஷன் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணியும் அவங்களுடைய லாபம் ரொம்ப சூப்பரா வந்து இருந்தது. ஸோ இங்கேயும் புரொவிஷன் கம்மியா இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க பார்க்கும்போது புரொவிஷன் கம்மியா இருக்கு. ஸோ கோடக் பேங்க் கொஞ்சம் பிரீமியமான பேங்க். ஸோ இத பற்றி நம்ம தனியா இன்னொருக்கா வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள பற்றி. பட் திரும்ப நமக்கு ஒரு சான்ஸ் ஏற்படுமோ அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். அதுவும் குறிப்பா லார்ஜ் கேப் பங்குகள் தான். ஸோ HDFC பேங்க் அண்ட் இந்த கோடக் பேங்க் இது விரைவில் அட்ராக்டிவா மாறும். ஸோ ஸ்டில் இப்பவும் பார்க்கும்போது 2ம் நல்ல இடத்துல தான் வந்து இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி நான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இந்த கோடாக் பேங்க பற்றி நான் அப்டேட் உங்ககிட்ட குடுத்திருந்தேன். ஸோ ஏன்னா என்கிட்ட நல்ல ஒரு ஆவரேஜ் பிரைஸ்ல இருக்கு. அதனால இங்க நான் ஆட் பண்ணல. பட் HDFC நான் ஆட் பண்ணேன். ஸோ ஆட் பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அத 2மே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுவும் குறிப்பா HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, இப்பவும் சான்ஸ் இருக்கு. பட் மேபி மார்க்கெட்ல இன்னும் கொஞ்சம் கூட டிப் ஏற்படும்போது சேர்த்தி குவான்டிட்டீஸ் வாங்கிக்கோங்க. இங்கேருந்து 1, 2 வாங்குறோம்னா, ஸோ மேபி இங்கேருந்து ஒரு 750 கட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில, இன்னும் சில குவான்டிட்டீஸ் வந்து நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் டைம் கிடைச்சது. ஸோ ஃபர்தரா நமக்கு கிடைச்சதுன்னா, அப்ப கொஞ்சம் இப்ப நம்ம 1, 2ன்னு வாங்குறதுக்கு, அந்த டைம்ல ஒரு 5, 10ன்னு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது, நல்ல ஒரு ரேஞ்ச்லயும் நமக்கு கிடைக்கும். அண்ட் டீசென்ட்டான குவான்டிட்டீஸும் வந்து கிடைக்கும். ஸோ பிளானிங்கோட பை பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கணும். ஸோ பேங்க் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பிரஷர் வந்து சரிவடைஞ்சதுன்னா, லார்ஜ் கேப் பங்குகள் பக்கம் தான் நான் நிப்பேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா, அதுதான் எனக்கு சேஃப்டிய குடுக்கும். சின்ன பங்குகள், இந்த ஒரு மிட் சைஸ் வங்கி பங்குகள், ஸ்மால் வங்கி பங்குகள் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. குறிப்பா மிட் சைஸ் வங்கி பங்குகள் பெருசா எதுவுமே அட்ராக்டிவா இல்ல. அது கூடலாம் கம்பேர் பண்ணா, இந்த மாரியான பெரிய ஒரு லார்ஜ் கேப் பங்கு நமக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துல கிடைக்குது. ஃபர்தரா சீப்பானா அது நம்மள பொறுத்தவரைக்கி நல்ல ஒரு விஷயம். இது குறிப்பா சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க். அதனால கவர்ன்மெண்ட் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம டெஃபினட்டா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ ஓலா எலக்ட்ரிக்கோட இந்த ஏப்ரல் மாசத்தோட சேல்ஸ் டேட்டா வந்திருக்கு. ஸோ ஓலா எலக்ட்ரிக் பற்றியும் ஒரு ஆர்டிக்கிள் போடணும்னு நான் நெனச்சிட்டு இருக்கேன். ஸோ விரைவில் அப்டேட் பண்றேன். ஸோ ஓலாவ பற்றி. ஸோ இப்போ ஓலா பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாசத்துல 12,166 யூனிட்ஸ் வித்திருக்காங்க. ஸோ போன மார்ச் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 2000 யூனிட் வந்து அதிகமா வந்து வித்திருக்காங்க. இது ஓலாவ பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஏன்னா,
கணிசமா வந்து குறைஞ்சு, இப்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ரெக்கவர வந்து ஓலா எலக்ட்ரிக் காட்டிட்டு இருக்காங்க. இதனால மேபி ஓலா எலக்ட்ரிக் மண்டே ஓப்பனிங்ல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து நம்ம பார்ப்போம். ஆ என்ன ஒரு ஒரு இது நடக்குதுன்ட்டு. இத பற்றி நான் ஆல்ரெடி வந்து எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து முடிச்சாச்சு. பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க கூட ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். மெயினா ஸோ ஓலா வந்து ப்ராஃபிட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கா? ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம காஸ்ட் வைஸ் எல்லாத்தையும் வந்து டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிமார்ட்டோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ டிமார்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இயர் ஆன் இயர்ல 19% ஏறி இருக்கு. ரெவென்யூ பார்க்கும்போதும் 19% ஏறி இருக்கு. 656 கோடி இந்த காலாண்டுல ப்ராஃபிட்டா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 200 கோடி கிட்ட இவங்களுடைய லாபம் வந்து சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய அதாவது இந்த டிசம்பர் குவார்ட்டர் பார்க்கும்போது Q3 பார்க்கும்போது எப்பவும் பெட்டரா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த குவார்ட்டர் கொஞ்சம் வீக்கானா தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இது இவங்களுடைய ட்ரெண்டா வந்து இருக்கு. பட் டிமார்ட் எல்லாம் ரொம்பவே ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. மேபி என்னைக்காச்சும் நமக்கு ஒரு ஒரு 60, 50 பில கிடைக்குது. அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் வைஸ் வந்து ஒரு நல்ல சரிவ குடுக்குது. ஃபியூச்சர் குரோத் பெட்டரா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் சிம்ப்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சு, அப்போ ஒரு சான்ஸ் ஏற்பட்டதுன்னா, இந்த டிமார்ட்ட பத்தி நம்ம பார்ப்போம். ஃபோக்கஸ் பண்றத பற்றி. பட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அ காலாண்டு நடந்து முடிஞ்ச காலாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 50 கடைகள் கிட்ட புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது ஒரு 500 ஸ்டோர் கிட்ட இப்போ டிமார்ட் வந்து ஓன் பண்றாங்க. ஸோ ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ட வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டே வந்து போயிட்டுருக்காங்க. 500 கடைகள் சாதாரணம் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் இதோட ரிசல்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு 300, 350 கடைகள் கிட்ட இருந்ததுன்னு நெனைக்கிறேன். 300 கடைகள் கிட்ட இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து டபுள் டைம்ஸ் கிட்ட வந்து க்ரோ ஆயிருக்கு. ஸோ பெட்டரான ஒரு வேல தான் டிமார்ட் போயிட்டுருக்காங்க. ஸ்டில் டெட் ஃப்ரீ கம்பெனின்னு நெனைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்காங்க. ஸ்லோ எக்ஸ்பான்ஷன் ரிலையன்ஸ் ரீட்டெயில் மாரி அக்ரெசிவ் எக்ஸ்பான்ஷன் எல்லாம் இவங்க வந்து பண்ணல. ஸ்லோவா ஒரு நல்லா வந்து வளர்த்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. கண்டிப்பா டிமார்ட் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல ஒரு ஒரு பெரிய ஒரு ரீட்டெயில் சாம்ராஜ்யத்த உருவாக்குவாங்க அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். எப்படி வால்மார்ட் இருக்காங்களோ, அந்த மாரி மேபி டிமார்ட் வந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏன்னா நம்ம நாட்டுக்கு கரெக்ட்டான ஒரு டெக்னிக்க இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் 2 பேருக்கு தான் போட்டி இருக்கு. ஒண்ணு ரிலையன்ஸ் ரீட்டெயிலுக்கு, இன்னொன்னு டிமார்ட்டுக்கு. இதுல நமக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ என்னென்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க தானே போறோம். தொடர்ந்து வந்து இத பற்றி நம்ம ஸ்டடி பண்ணிட்டே வந்து வருவோம். ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணும்போது, நான் இதுக்கு முன்னாடி Zydus பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலத்தில Zydus, BPCL அண்ட் IOCL அடுத்தது பவர் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன், PFC, கெயில் அடுத்தது இந்த ஆரோ ஃபார்மா போன்ற பங்குகள் எல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணும்போது, அதாவது வீடியோல டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணிட்டு இருப்போம்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக் எடுத்துக்குவோம். ஸோ பெருசா வந்து இப்போ நம்ம வீடியோஸோட வந்து ஒரு ஸ்டாக்க டிஸ்கஸ் பண்றோம். பட் அப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ பற்றி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்ப கட்டத்தில. ஸோ அந்த டைம்ல பண்ண ஸ்டாக்ஸ் இப்போ அனைத்தும் பார்த்தீங்கன்னா, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துருக்கு. ஸோ அதே மாரியான ஒரு விஷயத்த இப்போ திரும்ப எடுக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும்னு சொல்ல வரல. ஒரே இடத்துல ஸோ ஃபண்டமெண்டல், ஃபினான்ஷியல், டெக்னிக்கல்ஸ் அடுத்தது ஸோ பிசினஸ் அப்டேட்டு, ஃபியூச்சர் குரோத் என்ன? இத பற்றியெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ஸோ இந்த அப்படியே இதா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஒரு பிரசன்டேஷனா வந்து பண்ணிடலாம் பழையபடி அப்படின்னு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கான ஒரு வேலையும் நடந்துட்டுருக்கு. அந்த பிரசன்டேஷன் இன்னைக்கு டேல உட்காந்து ரெடி பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிருவேன். ஸோ நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டாக் அப்டேட் பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல போஸ்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, லோதாவ பத்தி இருக்க போது. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஒன்சோர்ஸ் பத்தி இருக்க போது. அடுத்தது உட்கர்ஷ் பத்தி பேசலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இல்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கு. ஸோ லைனா பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்க இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த மாரி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த சேனல்ல மேபி வந்து பார்ப்போம் கொஞ்ச நாள் அப்படி பார்த்துட்டு ஸோ அதிலேயே கன்டின்யூ பண்ணலாமா? இல்ல அத ரீட்டெயில் ஆப்ஷன்லேயே வீக்கெண்ட்ல வந்து போஸ்ட் பண்ணலாமா? அப்படிங்கிறத பற்றி நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏதாச்சும் ஒரு டிசிஷன் பண்றேன். பட் அதுவரைக்கும் கண்டிப்பா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஸ்டாக்க பற்றி தெளிவா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நாளைக்கு அதோட ஒரு சாம்பிள் உங்களுக்கு தெரியும். எப்படி இருக்கு? என்னவா இருக்கு? அப்படின்ட்டு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு. அதே மாரி இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நம்ம நண்பர்கள் கிட்ட இருந்து மறுபடியும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அந்த ஒரு லைக் தான். மறக்காம போட்டுருங்க. அதே மாரி புதுசா வர நண்பர்கள் நீங்களும் உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.
அதே மாதிரி நம்ம சேனல் பயனுள்ளதாக இருந்தாலும் மற்ற வீடியோஸும் பாருங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல விஷயங்கள், பல இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா நான் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம், ஸோ நீங்கள் மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இல்லை, என்னுடைய சுயநலமும் கூட. நான் பல வேலைகளை பண்ணுறேன், பல விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அதை இந்த இடத்துல மானிட்டைஸ் பண்ணுறேன். ஸோ இதனால் எனக்கும் யூஸ், உங்களுக்கும் யூஸ். ஸோ நான் படித்ததும் மறக்காது, அதான் ஆர்டிக்கலாகவும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு டவுட் வந்தாலும் என்றைக்குனாலும் எடுத்து என்னால் ரீகால் பண்ணிக்க முடியும். ஸோ என்னால் ரீகால் பண்ணிக்க முடிஞ்சதை நீங்களும் ரீகால் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் வெப்சைட்டில் வந்து கொடுக்குறேன். ஸோ பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.